கொண்டு கம்ப நாட்டாழ்வார் நெசவு தொழில் செய்தார் என்று சொல்வாரும் உண்டு. ஆனால் தமிழ் அன்னைக்கு சீர்மிகு கவிதை ஆடை நெய்து அதை அணிவித்து மகிழ்ந்த பெருமை கவி சக்கரவர்த்தி கம்பனுக்கு உண்டு. கம்பனின் ஒரு வரி இன்னொரு வரியை செதுக்கியது. அவன் படைத்த எல்லா கதாபாத்திரங்களும் ஏதாவது ஒரு காரணத்தால் சிறப்புற்று விளங்கியது. என் குலம் எனக்கு தந்தாய் என்று அனுமன் பேசுவது அழகல்லவா? சீதையை கண்டு திரும்பிய அனுமன் ராமனை பார்த்து கண்டனன் சீதையை கற்பினு கனியை கண்களால் என்று விளம்பினான். ஏன் கண்களால் என்ற சிறப்பான வார்த்தையை பிரயோகித்தான். அங்கேதான் கவி சக்கரவர்த்தி கம்பனின் சூட்சமம் அடங்கியுள்ளது. அனுமன் சீதையை தான் கண்டானா அல்லது வேறு யாரையாவது பார்த்துவிட்டு சீதை என்று சொல்கிறானா என்று குழப்பத்தோடு ராமன் பார்ப்பதை புரிந்து கொண்டுதான் அனுமன் கண்களால் என்று பிரயோகித்தான். மற்ற பெண்ணின் கண்கள் எல்லாம் நீர் ஓடி பீலை நிறைந்த அழுக்காக காணப்பட்டது. ஆனால் அன்னையின் கண்கள் கருணையால் ஒளி நிறைந்து 1000 சூரியன் பிரகாசமாய் ஜொலித்தது. அது சாதாரண பெண்ணின் கண் அல்ல, தெய்வீக மாந்தரின் திருக்கண்கள் என்று தான் புரிந்து கொண்டதை மெய்ப்பட கூறினான். அதனாலன்றோ சொல்லின் செல்வன் என்று ராமபிரானால் சிறப்பிக்கப்பட்டான். நல்லியல் கவிஞர் நாவில் பொருள் குறித்து என்கிறார் கம்பர். இந்த பாடலில் கவிஞர் நல்லியல் கவிஞர்களின் இயல்புகளை படம் பிடித்து காட்டுகிறார். நல்லியல் கவிஞர் நாவில் பொருள் குறித்து அமர்ந்த நாம சொல்லன செய்யுள் கொண்ட தொடையன தொடையை தாண்டி எல்லையில் சென்றும் தீரா இசையன பழுது இல்லாத பல்லலங்கார பண்பே காகுத்தன் பகலி மாதோ. கம்பன் இந்த பாடலில் நல்லியல் கவிஞர்களை படம் பிடித்து காட்டுகிறார். நான் அண்ணாவின் மேடையில் பேசியிருக்கிறேன், எம்ஜிஆரின் மேடையில் பேசியிருக்கிறேன், ஏன் கலைஞரின் மேடையில் கூட பேசியிருக்கிறேன் என்று ஒருவர் பெருமையாக சொன்னாராம். அப்படியா என்று மற்றவர் ஆச்சரியத்தோடு கேட்டாராம். ஆமா, அவர்கள் மேடையில் அமர்ந்து கொண்டு பேசியிருப்பார்கள், நான் கீழே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பேன் என்றாராம் இவர். இப்படிப்பட்ட உப்புமா கவிஞர்கள் நிறைந்த இந்த நாளிலே நல்லியல் கவிஞர்களை குறித்து பெருமை கொள்கிறார் கம்பர். பல் அலங்கார பண்பே காகுத்தன் பகலி மாதோ என்கிறார் கம்பர். பகவான் மகாவிஷ்ணு மிகப்பெரிய அலங்கார பிரியர். திருப்பதியிலே அவரின் அலங்காரத்தை பார்த்தால் அனைவரும் மயங்கி விடுவோம். அவரின் தண்டையும் இடையின் நமமணியும் தொடை மறைக்கும் பட்டாடையும் மார்பிலின் தவழும் முத்துமாலையும் தலையை அலங்கரிக்கும் கிரீடமும் காண கண்கோடி வேண்டும். பகவானின் அவதாரம் அல்லவா ராமபிரான்? அவரின் அலங்காரத்திற்கேற்ற கோலத்தை கண் முன்னே காட்டுகிறார் கம்பர். கம்பரின் ஒவ்வொரு பாடலும் கற்கண்டு. அதில் இந்த பாடல் சிறந்த மலைத்தேன். அதை கூற வார்த்தையின்றி மலைத்தேன் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.